எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்க கருப்பு மூவி படத்துக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். நாங்கள் திருச்சி திருவரம்பூரில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க எல்எஸ் சினிமாஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த தேட்டரில் மொத்தம் 6 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நான் டால்பி சினிமாஸ் ஸ்க்ரீன் தான் புக் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 4. இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பிஸோட உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஸ்க்ரீன் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு 190 ருபீஸ் வந்துச்சு ஆன்லைனில். தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பில் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன்ஸ் வந்து 6 ஸ்க்ரீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்குறதா இருந்தால் கிரவுண்ட் ஃப்ளோரில் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கும். தியேட்டரோட இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீட்டாகவும் இருந்துச்சு. பைக் அண்ட் கார் பார்க்கிங்க்கு பில்டிங்குள்ளேயே ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க, நல்லா நீட்டாகவும் இருந்துச்சு. அதர் தேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்நாக்ஸோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். முக்கியமாக ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டால்பி சினிமாஸ் ஸ்க்ரீன் 4ல் எனக்கு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி நல்லா பக்காவே இருந்துச்சு. கருப்பு மூவியில் சூர்யா சார் வர ஒவ்வொரு போர்ஷனுமே சூப்பர்பாக இருந்துச்சு. ஆக்டிங்ஸ் சூப்பர்பாக பண்ணியிருந்தார். சூர்யா சார் இந்த படத்தில் கருப்பு சாமியாக வந்திருப்பார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே மெய் சிலுத்து போயிடும், அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தார். கருப்பு சாமியை நேரில் பார்த்த ஃபீல் கிடச்சிச்சுங்க. அந்தளவு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. லாஜிக்காக பார்த்தா இது எதுவும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு கற்பனை கதை தான். ஸோ ஃபேமிலியோடு இந்த படத்துக்கு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் தான் ஆர்ஜே பாலாஜி வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரோட போர்ஷனை நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பர்சனலி இந்த படத்துக்கு நான் 10/7 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.